Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 33. நான் சீனு. இப்போ நம்ம ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்குறதா சொல்லியிருந்தேன். ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது வெப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம்னு சொன்னால் அது இந்த ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபார்ம்ஸில் இமெயில் அட்டாச்மெண்ட்டோ ஃபார்ம்ஸோ நம்ம அதாவது எவ்வளோ ஃபார்ம்ஸ் நம்ம எழுதி அனுப்புகிறோம், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்காகவே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபேமஸ் ஆச்சு, அதாவது கொஞ்சம் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஃபார்ம்ஸ் பற்றி எழுத போகிறேன். ஃபார்ம்ஸ் பற்றி மட்டும்தான் எழுத போகிறேன், ஸ்கிரிப்ட் ஒன்றும் போகல. அதாவது ஃபார்ம்ஸ் நார்மலாக HTML யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ். இப்போ நான் ஒரு இன்புட் வாங்குற மாதிரி பார்த்துக்கிறேன். அதாவது யூசர் நேம் இன்புட் டைப் ஒன்று வாங்கிக்கிறேன். அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பாஸ்வேர்டு அப்படின்னு எழுதிக்கிறேன். ஒரு சப்மிட் பட்டன் மாதிரி பார்த்துக்கிறேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இது வந்து ப்ரீடிஃபைன். அடிக்கடிக்கு ப்ரீடிஃபைன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்ப்பா. அதாவது ப்ரீடிஃபைன் அப்படின்னா, அதாவது யூசர் டிஃபைன் ப்ரீடிஃபைன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. யூசர் டிஃபைன்னா இப்போ நார்மலாகவே ஒரு ஓனாக எதையாச்சும் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன். அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதுதான் யூசர் டிஃபைன். ப்ரீடிஃபைன்ன்றது இந்த லாங்குவேஜ் எழுதணுங்க க்ரியேட் பண்ணது பேர் தான் ப்ரீடிஃபைன். வேல்யூன்றது சப்மிட் தான் போடணும் அப்படின்னு இல்லை, எது வேணாலும் எழுதலாம். இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன ஃபார்முக்கான இது எழுதியிருக்கேன் பாருங்கள். அது சப்மிட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு நான் ஒரு ஃபார்ம் மாதிரி சின்னதாக எழுதியிருக்கேன். இது எந்த விதத்தில் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ அந்த ஃபார்ம்ஸ் வந்து நார்மலாக HTML எழுதிட்டீங்க. ஆனால் அதை வச்சு அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நார்மல் HTML. இதுவே ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் X அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம்ஸ் 0 அப்படின்னு போட்டு டாட் வச்சுருக்கேன். சாரி, 0 உள்ளார எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம்ஸ் 0 அப்படின்னு போட்டிருக்கேன். இது என்னன்னா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் எழுதிருந்தால் அது ஃபார்ம் 0, இன்னொரு ஃபார்ம் எழுதியிருந்தால் அதுக்கு 1 2 3 எத்தனை நம்ம ஃபார்ம்ஸ் எழுதுறோமோ அத்தனாவது அந்த ஃபார்ம்ஸ்க்கு நம்ம வேல்யூ லென்த்து அது மாதிரி பார்க்குறதுக்காக நம்ம குறிப்பிட்றது தான் இது. இப்போ நான் ஒரே ஃபார்ம்ஸ் எழுதினாலும் 0ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லென்த் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரீடிஃபைன் அவங்களே பண்ணது. இப்போது இந்த ஃபார்ம்ஸ் ஒன்றில் நான் லென்த் பார்க்க போகிறேன். இப்போ இது டாக்குமெண்ட் ரைட் அப்படின்னு எழுதிட்டு ரைட் பண்ணிட்டு இப்போ நான் அதுக்கான அவுட்புட் காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ட்டு வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒன்று கேன்சல் பண்ணேன்னா கேன்சல் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஏன்னா அந்த பாஸ்வேர்டு அப்படின்றத எடுத்துட்டேன்.